நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு பேர் சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய இமோஷன்ஸ் உருவாகும். ஒன்று, உங்களுக்கு ஃபுட்பால்லாம் என்னன்னே தெரியாம இருக்கணும், ஃபைன், உங்களுக்கும் சேர்த்து தான் வீடியோ மேக் பண்றேன். ரெண்டாவது, ஃபுட்பாலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்பால் வந்து பயங்கர வயலண்டான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிடென்டால வந்து ஃபுட்பாலை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து வன்முறையா இருக்கு அப்படிங்கறதுனால ஃபுட்பால் பேன் பண்ணி வச்ச ரீசன்ஸ்லாம் இருக்கு. ஃபுட்பால்னால மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஃபுட்பால்னால போர் வந்திருக்கு ரெண்டு நாட்டுக்கு நடுவில். ஃபுட்பால்னால உலகத்துல வந்து 50% மக்கள் வந்து ஒரே நேரத்தில் பார்த்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்டா வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஃபுட்பால் நடக்கிறப்ப, வேர்ல்டு கப் மேட்சஸ் நடக்கிறப்போ கிரைம் ரேட் அப்படிங்கிறது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல பயங்கரமா டிராப் ஆகுது. அதாவது வன்முறை வந்து நாட்டுல வந்து நிறைய திருடுறா போறவங்களா இருக்கட்டும், தப்பு பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களாம் அதை பண்ணாம மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயம் இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்குன்னா, இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து முதல்ல எத்தனை பேர் பாக்குறாங்க, எப்படி வந்துச்சு, இதோட பரிணாம வளர்ச்சி என்ன, ஏன் இது இப்படி இருக்கு, இந்தியா ஏன் ஃபுட்பால்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஃபுட்பால் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்பால் வந்து முதல் ஆரம்பிச்சது சைனால தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ சைனால 300 BC-ல உருவாச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ யோசிச்சு பாருங்க, 2300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃபுட்பால் அப்படிங்கறதே பிறந்துச்சு. ஸோ ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க வந்து ஃபுட்பால் எப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பந்து மட்டும் வச்சுக்கிட்டு யார் வேணாலும் மாற்றி உதச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மாற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்களே தவிர அதுக்குன்னு ரூல்ஸ் எதுவும் கிடையாது, அதுக்குன்னு கோல் போஸ்ட் எதுவுமே கிடையாது. வெறுமனா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ லேட்டர் பீரியட்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஃபுட்பாலா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கேம் வந்து லேட்டர் யூரோப்ல இருக்கவங்க யார் யார் இதை போய் பார்த்தாங்களோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து யார் யார் போய் பார்த்தாங்களோ, அமெரிக்கால இருந்து யார் யார் போய் பார்த்தாங்களோ, பார்த்துட்டு கேம் வந்து இப்படி ஒன்று விளையாடலாம், பால் வச்சு விளையாடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊர்ல போய் அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சது 3 பெரிய கண்ட்ரீஸ் இருக்குது. பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் யூகே, பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க வந்து அவங்க எப்படி விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க வந்து கோல் போஸ்ட் அப்படிங்கிற 2 விஷயத்தை புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள விளையாடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து இங்க டீம்ஸ்குள்ள அப்படின்னு உருவாக்குனாங்க. சோ 2 சைடு கோல் போஸ்ட் இருக்கும், யாராவது ஒருத்தங்க இங்க இல்ல இங்க பால் போடணும் அப்படிங்கறது வந்து ஒரு கேம் உருவாக்குனாங்க. பட் இது உள்ள விளையாடுறப்ப வந்து இதுக்கு வந்து இன்னும் பேர் வந்து ஃபுட்பால் அப்படிங்கிறது கூட இல்ல. ஏன்னா வந்து கையில கூட பால் எடுத்துட்டு போய் போடலாம், இல்ல தலையில தூக்கிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பால் வந்து இந்த 2 சைடு இருக்க போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்றது மட்டும் தான் வந்து எய்மா இருந்துச்சு. இப்படிதான் வந்து ஃபுட்பால் யூரோப்புக்குள்ள நுழைஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போறப்ப வந்து நிறைய பேர் வந்து இன்னொருத்தங்களை போட்டு குத்துறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், சுட்டு கூட யார சாகடிச்சா கூட பரவாயில்ல, எப்படியாவது அந்த சைடு பாலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஃபுட்பால் அப்படிங்கிறது கேம் அப்படிங்கறத தாண்டி அது வந்து ஒரு பயங்கர வயலன்ஸான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சோ உலகத்திலே அதிகமான வயலண்டான ஸ்போர்ட்டா வந்து பார்க்கப்பட்ட இந்த ஃபுட்பால் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா 1314, அதாவது 1314வது வருஷம் அப்போ வந்து இந்த ஃபுட்பால் வந்து பிரிட்டிஷ்ல பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இது பயங்கர வயலண்டா இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா பெட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் செத்து போறாங்க. ஸோ இத்தனை பேர் உயிரிழப்புக்கு காரணமா இருக்குது. வந்து கேம் இல்ல, மனுஷன் வந்து பைத்தியமா மாத்துது அப்படிங்கிறதுக்காக 1314ல ஃபுட்பால் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல. அதுதான் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அப்போ பேன் பண்ணி வச்சிட்டாங்கன்னா இன்னும் ஏன் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க, எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது மாடர்ன் டே ஃபுட்பால் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். சோ இந்த பேன் இருக்கிறப்ப வந்து 2 விதமான மக்கள் வந்து யூரோப்ல உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து அந்த கேமை வந்து யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா விளையாட ஆரம்பிக்கிறது, யாருக்கும் தெரியாம கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருந்தாலும் யாருக்கும் தெரியாம ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறது. சோ அந்த கேமை வந்து 2 சைடுமே வந்து பால் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஆனா 2 சைடு வந்து கோல் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வயலன்ஸ் அப்படிங்கிறது பயங்கர மாத்தி இடிச்சுப்பாங்க, தள்ளிப்பாங்க. அப்படி இவால்வ் ஆன ஒரு கேம் தான் வந்து ரக்பி அப்படிங்கிறது தான். சோ தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரக்பி பிறந்தது வந்து ஃபுட்பால்ல இருந்து இப்படிதான் பிறந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன் ஃபுட்பால் இதை சொல்லுவாங்க. இப்ப மாடர்ன் டே ஃபுட்பால் வந்து எப்படி பிறந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். சோ இது நடந்தப்ப வந்து அப்போ இருந்த காலேஜஸ், அப்புறம் மிகப்பெரிய அந்த ஊர்ல இருக்க ஃபேக்டரிஸ்ல அதோட பெரிய தலைவர்கள் எல்லாருமே இருந்துகிட்டு, ஓகே இப்ப எங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வேற பேன் பண்றீங்க, அப்ப இதுக்குன்னு சில ரூல்ஸ் உருவாக்குவோம், இந்த ரூல் எல்லாம் நாங்க இனிமே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 19th செஞ்சுரியில, அதாவது 1800ஆம் ஆண்டுகள்ல 19th செஞ்சுரியில என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருந்துகிட்டு இனிமே இதுக்கு ஒரு ரூல் புக் கொண்டு வருவோம் அப்படின்னு அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படிங்கறது ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் வந்து முதல் ஃபுட்பால் வந்து ப்ராப்பரா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேம் எல்லாம் வச்சு டீம்ல வந்து யூனிஃபார்ம் போடணும், 2 சைடும் இத்தனை பேர் இருக்கணும், 11 பேர் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொண்டு வந்து, கோல் கீப்பர் கால்ல மட்டும் தான் விளையாடணும், கையில தூக்க கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்து வயலண்டா இருக்க கூடாதுங்கிறதுக்காக உருவாக்குன கேம் தான் வந்து ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே வந்து வயலண்டா இருக்கிற இன்னொரு கேம் வந்து ரக்பி அப்படிங்கறது அமெரிக்கன்ஸ் அதிகமா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ இதுதான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதெல்லாம் ஓகே. ஃபுட்பால்ல வந்து இந்த ரெட் கார்டு, எல்லோ கார்டுலாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பிறந்த ஒரு மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 1963ல நடந்த ஒரு வேர்ல்டு கப் மேட்ச். இது யாருக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சைலி வர்சஸ் வந்து இத்தாலி நடந்துச்சு. சோ இந்த மேட்ச் அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆன 2 கண்ட்ரிக்குமே ஆல்ரெடி பிரச்சனை இருந்துச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து 12 செகண்ட்லயே வந்து 2 சைடுமே வந்து மாத்தி ஆளுக்களை குத்திக்கிறது, சண்டை போடுறது, கீழே தள்ளி விடுறதுன்னு பயங்கர வயலண்டா போன இந்த மேட்ச். அப்போ இருந்த ரெஃப்ரி வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண சில விஷயங்கள் தான் வந்து வயலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா,
ஸோ இது எப்போ பிறந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1963. ஸோ 1963 தான் இந்த ரெட் கார்டு எல்லோ கார்டுலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ரொம்ப வயலண்டா ஒருத்தன் பிஹேவ் பண்ணனா, அடுத்தவங்களை போட்டு கீழே தள்ளி விட்டுருந்தாலும், ஒழுங்கா விளையாடாம இப்படி சேட்டை பண்ணிட்டே இருந்தாலும் அவனுக்கு வந்து ரெட் கார்டு, சேட்டை பண்ற மாதிரி ஒருத்தன் இருந்தாலும் அவனுக்கு எல்லோ கார்டு. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து எப்போ 1963 நடந்த ஒரு மேட்ச்னால தான். இந்தியன் ஃபுட்பால் டீம் வளரணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நாட்டில் அதிகமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஃபுட்பால்னா என்னன்னு தெரியல, எவ்வளவு இமோஷன்ஸ் இருக்கு, எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரிய இருந்துச்சுன்னா இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு இன்டெரக்டா ஒரு பாதிப்பு வரதான் போகுது. அடுத்து இந்தியா எப்போ விளையாடுறாங்களோ எல்லாருமே ஆப்வியஸ் அதே நோட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ முதல்ல ஃபுட்பால கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஆப்வியஸ்லி அது ரிட்டர்ன் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு வரும். ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் இப்போ 90 இயர்ஸ் கிட்ட இருக்கிற இந்த இந்தியன் டீம் வந்து அடுத்த வேர்ல்டு கப்போ எப்படியாவது வந்து வேர்ல்டு கப் அப்போ வந்து உள்ளுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பத்தி நான் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த வீடியோக்கு நீங்க அதிகமா தம்ஸ் அப் கொடுக்குறீங்களோ அந்த வீடியோ பத்தி முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்களா MADNGOWR மதன்கரன் ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எந்த சோஷியல் மீடியானாலும் MADNGOWR மதன்கரன் சர்ச் பண்ணுங்க. You will be able to find my profile. So see you next video. Then bye, Madan Gadi signing off here. Cheers.